வெல்கம் பேக் விஎம் எடிட்டிங் ஆர்மி. நம்ம என்ன பார்க்க போகிறோம், எனக்கு ப்ரைவேட்டில் பார்த்த மாதிரி லேட்டஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அப்படின்னா தான் நம்ம வீடியோ போகிற ஒவ்வொரு வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம இன்ஸ்டாகிராம் ஒரு பேஜ் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் alight motion அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 வச்சுங்க. 4.5 வச்சுட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு லோட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபோட்டோ வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து கார்னரில் பிளாக்காக இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த 3 டாட் பின்னை கிளிக் பண்ணி ஃபில் காம்படிஷன் ஏரியா இருக்கு இல்லையா, அதுக்கு கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். இது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கிங்க. நான் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ இன்னொரு ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ எனக்கு இது வந்து கரெக்டாக மூவ் ஆச்சு. இன்னொரு ஃபோட்டோ வந்து இதேமாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகிறதால வந்து நான் இது வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அதுக்குன்னே சொன்னால் வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு 9 ஃபோட்டோஸ் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து வீடியோ லென்த்தாகும் சொல்லி இந்த ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி மூவ் பண்ணி வைக்கணும்னு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை. A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணி எல்லாம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் பாக்ஸ் போட்டு ஏற இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிங்க. வீடியோவை கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, alight motion அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி திரும்பி ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா 9:16 இருக்குல்ல, அதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. மீடியா ஃபைலுக்குள்ளே போயிட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஒரு கலர் பேக்ரவுண்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த கலர் பேக்ரவுண்ட் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 செகண்ட் தான் இருக்குது. இது வந்து நான் ஒரு டூப்ளிகேட் ஃபைல் எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாக்ஸ் போட்டு 2 பாக்ஸ் போட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெம்ப்ளேட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், அது நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு போட்டிருப்பேன். அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணாலும் ஷோ ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் ஷோ ஆகலாம், நீங்கள் யூஸ் பண்ணி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கே போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு போய்ட்டு திரும்பி அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி திரும்பி மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்துருமோ அந்த வீடியோ வந்து இதில் இன்புட் பண்ணோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இருக்குது, 27 செகண்ட் அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வந்து நான் இன்புட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கு. அதை வந்து கார்னர் ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கு. மேலே கீழே அந்த கலர் இது வந்து இதாகுது. அதுக்கு நான் என்ன பண்ண போனால் அந்த வீடியோ ப்ரெஸ் பண்ணி கார்னரில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ சைஸ் வந்து கொஞ்சம் சைஸ் கம்மியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சைஸு கம்மியாகணுன்னா என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான இடத்துல வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான இடத்துல வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பேக் வந்துடுங்க. அது வந்து XML அந்த லிங்க் வந்து அதுவும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த XML நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த XML இருக்கிறது போய் நான் கிளிக் பண்ணி அந்த எஃபெக்ட் உள்ளே போயிட்டு அங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்டில் பின் இருக்கும். அந்த 3 டாட் பின்னை கிளிக் பண்ணி அது காஃபி எஃபெக்ட்னு இருக்கு இல்லையா, அது கொடுத்துருங்க. காஃபி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்பி
நீங்கள் அந்த இப்போ வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்களா அந்த வீடியோக்குள்ளே போங்க. அந்த இப்போ நம்ம இன்புட் பண்ண அந்த வீடியோ கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்ட் ஆப்ஷனில் போய்ட்டு திரும்ப அந்த 3 டாட் பின்னை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கும். அந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. அதேமாதிரி இந்த எஃபெக்ட் எப்படி உங்களுக்கு ரெடி பண்ணணும், உங்களுக்கு வீடியோ வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்லேயே இது இன்புட் பண்ணதுமா அந்த வீடியோவில் வந்து சவுண்ட்ஸ் இருக்குது. அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன் ரிமூவ் பண்ணுறேன்னா அந்த சவுண்டு வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு தேவையில்லாத சவுண்டு வந்து நான் அது வந்து வால்யூம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் நான் வச்சுருக்க பிஜிஎம் வந்து இதில் இன்புட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கே போயிடுங்க. திரும்பியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்னைக்கு இப்போயும் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கிங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இது வந்து ஒரு ஆடியோ வந்து இன்புட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸில் போயிட்டு ஆடியோக்குள்ளே போயிட்டு எனக்கு எந்த ஆடியோ தேவையோ அந்த ஆடியோ வந்து நான் இன்புட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆடியோ தேவையோ அந்த ஆடியோ இன்புட் பண்ணிக்கிங்க. இல்லை இந்த ஆடியோ லிங்க்கு உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த ஆடியோ லிங்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது காப்பிரைட் இல்லாத ஆடியோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அந்த ஆடியோ வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான ஆடியோ வந்து நான் இன்புட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ வந்து நான் இன்புட் பண்ணிட்டேன். இன்புட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ அந்த ஆடியோ சைஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அந்த ஆடியோ சைஸ் வந்து நம்ம வீடியோ எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சோம்ல ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு அந்த ஆடியோ வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையில்லாதோ அதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிம் பண்ணுறேங்க. இப்போ எனக்கு தேவையில்லாதெல்லாம் நான் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வீடியோவும் உங்களுக்கு வந்தாலும் கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. அந்த ஆடியோ வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தா உங்கள் பிளாக் கலர் லைன் இருக்கும். அந்த லைனை அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் நான் முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு டைம் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஆட் ஆகிருக்குன்னு. அந்த பேக்ரவுண்டு கலர்ஸ் அந்த கார்னரில் எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக ஆட் ஆகிருக்கும். இந்த எஃபெக்ட் எப்படி ரெடி பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தான் என்னால் வீடியோ போட முடியும். நீங்கள் சொல்லாமல் போக முடியாது. ஏன்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேட்டஸ் வந்து சூப்பராக அருமையாக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ண அந்த ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு ஏற மாதிரி அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் வச்சுட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது இந்த ஃபுல்லாக இது லோடிங் ஆகி என்ட்ரி முடிச்சோன்னே எக்ஸ்போர்ட் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.